Dear students, good afternoon. In the last video, we discussed about Adam Smith wealth definition in lesson 1. Isn't it? Okay, now let us see Alfred Marshall welfare definition. Okay. Alfred Marshall in his book Principles of Economics defines economics thus political economy or economics is the study of mankind in the ordinary business of life. It examines that part of individual and social action which is most closely connected with the attainment and with the use of the material request of well-being. Thus, it is on one side a study of wealth and on the another side and more important side a part of the study of man. அதாவது லாஸ்ட் வீடியோவில் நாம் ஆடம் ஸ்மித்தோடைய வெல்த் டெஃபினிஷனை பற்றி பார்த்தோமா. இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ரெண்டாவது டெஃபினிஷன், அதாவது ஆல்ஃப்ரெட் மார்ஷல் அவரோட வெல்ஃபேர் டெஃபினிஷனை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஆல்ஃப்ரெட் மார்ஷல் அப்படிங்கும்போது அவருடைய பீரியட், அவர் வாழ்ந்த காலம் அப்படிங்கும்போது 1842லேருந்து 1924 வரைக்கும். இவர் என்ன பண்ணுறாருன்னா 1890ல் ஒரு புக் வெளியிடுறாரு, அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற நேமில் வெளியிடுறாரு. அந்த புக்கில் இவர் எக்கனாமிக்ஸை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காரு. அதாவது ஒவ்வொரு டெஃபினிஷனுமே எந்த எக்கானமிஸ்ட்டு சொல்லியிருக்காங்களோ அந்த எக்கானமிஸ்ட்டு சொன்ன அதே வேர்டை யூஸ் பண்ணி தான் நாம் டெஃபினிஷன் எழுதணும். டெஃபினிஷன் எழுதுறது கிட்டத்தட்ட இலக்கணம் தான். அது இலக்கணத்தை நம்ம மாற்றுவோமா? மாற்றவே மாட்டோம், அப்படி தானே? அவங்களால சொல்லப்பட்டது, அதாவது அந்த பர்டிகுலர் எக்கானமிஸ்டால் சொல்லப்பட்ட அந்த இலக்கணம் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எழுதணும். அப்படி எழுதாமல் நம்ம ஓனாக வேர்டை யூஸ் பண்ணாலோ அல்லது அதில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த வார்த்தைகளை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தாலோ மார்க் வந்து கம்மியாயிடும். சரியாம்மா? அதை பார்த்துக்கோங்க. சரியா? இவர் என்ன சொல்லியிருக்காரு? பொலிட்டிக்கல் எக்கானமி ஆர் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் பொலிட்டிக்கல் எக்கானமின்னு சொல்கிறாரு? ஏற்கனவே நம்மளுடைய சப்ஜெக்டை வந்து ஏர்லியர் டேஸில் எப்படி இருந்துச்சு? பொலிட்டிக்கல் எக்கானமின்னு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா யார் அந்த நேமை மாற்றினாங்க? இவர் ஆல்ஃப்ரெட் மார்ஷல் தான் 19th செஞ்சுரியோடைய லேட் 19th செஞ்சுரியில் அவர் என்ன பண்ணுறாரு? இந்த சப்ஜெக்டை வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணுறாரு. அதனால தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு? பொலிட்டிக்கல் எக்கானமி ஆர் எக்கனாமிக்ஸ் இஸ் எ ஸ்டடி ஆஃப் மேன்கைண்ட் இன் ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் லைஃப். அதாவது பொருளாதாரம் அப்படிங்கிறது மனிதனுடைய அன்றாட நடவடிக்கைகளை பற்றி படிக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறார். டே டு டே லைஃப்பில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அந்த நடவடிக்கைகளை பற்றி சொல்கிறது தான் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அது மட்டும் இல்லை, இட் எக்ஸாமின்ஸ் தட் பார்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் சோஷியல் ஆக்ஷன் விச் இஸ் மோஸ்ட் க்ளோஸ்லி கனெக்டட் வித் த அட்டைன்மெண்ட் அண்ட் வித் த யூஸ் ஆஃப் த மெட்டீரியல் ரெக்வஸ்ட் ஆஃப் வெல்பீயிங் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்? எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மனிதன் வந்து மனிதனுடைய அன்றாட நடவடிக்கையை பற்றி படிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? இந்த மெட்டீரியல் ரெக்வஸ்ட் ஆஃப் வெல்பீயிங் அப்படின்னு அந்த சென்டென்ஸில் லாஸ்ட்டில் சொல்கிறாரு பாருமா. அதாவது மெட்டீரியல் ரெக்வஸ்ட் ஆஃப் வெல்பீயிங்னா என்னது? எழுதிக்கோங்க. பொருள்சார் நலனை அடைவதன் பொருட்டு. அதோட மீனிங் அதுதான். பொருள்சார் நலனை வந்து பெறுவதற்காக ஒரு மனிதன் என்ன பண்ணுறான்? மனிதன் மற்றும் சமுதாயத்தினுடைய செயல்பாட்டை குறித்து ஆராய்வது ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து தனி மனிதனுடைய அன்றாடமாக இருக்கக்கூடிய அவங்களுடைய நடவடிக்கையை படிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பொருள்சார் நலனை வந்து நம்ம அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தனி மனிதனும் சமுதாயத்தினுடைய செயல்பாடும் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத ஆராய்வது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த லைன் பாருங்கம்மா, என்ன சொல்லியிருக்காரு? thus it is on one side a study of wealth and on the other and more important side a part of the study of man அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பொருளியல் வந்து இந்த எக்கனாமிக்ஸ் ஒரு சைடில் வந்து வெல்த்தை பற்றி சொல்லுது, இன்னொரு பக்கம் மற்றொரு புறம் எப்படி சொல்லுது? முக்கியமாக இருக்கக்கூடிய மனிதனை பற்றியும் சொல்லுது. அதாவது இவர் புதுசாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பொருளாதாரங்கிறது செல்வத்தை பற்றியது மட்டும் கிடையாது, மனிதனை பற்றியும் படிக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மனிதனுடைய நலனையும் இவர் சொல்லியிருக்காரு. சரியா? ஏற்கனவே ஆடம் ஸ்மித் என்ன சொன்னார்? எக்கனாமிக்ஸ் இஸ் த சயின்ஸ் ஆஃப்
வெல்த்துன்னு சொல்லிட்டார் அப்படி தானே. அது செல்வம் மட்டும்தான், எக்கனாமிக்ஸுங்கிறது செல்வத்தை பற்றி படிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, எக்கனாமிக்ஸுங்கிறது ஒரு தனி மனிதனுடைய அன்றாட நடவடிக்கைகளை படிக்கிறது மட்டும் இல்லாமல் பொருள்சார் நலனை அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மனிதனும் ஒரு சமுதாயமும் சேர்ந்து என்ன செயல்பாட்டை, ஒரு மனிதனும் சரி சமுதாயம் சரி என்னென்ன செயல்பாட்டையெல்லாம் மேற்கொள்ளுதோ அதையெல்லாம் பற்றி ஆராய்கிறது தான் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த எக்கனாமிக்ஸுங்கிறது ஒரு சைடில் வெல்த்தை பற்றியும் இன்னொரு சைடில் முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் சைடாக சொல்லப்பட்டது என்னன்னு சொல்கிறாருன்னா மனிதனை பற்றியும் ஆராயுது. சரியா? ஓகே, இப்போ புரிஞ்சுது இல்லையா? ஓகே, அடுத்தது பாருமா, த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மார்ஷல்ஸ் டெஃபினிஷன். அதாவது மார்ஷல் டெஃபினிஷனுடைய இந்த வரையறை இருக்கு இல்லையா, அவருடைய டெஃபினிஷனுடைய சிறப்பம்சங்கள் என்ன? இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்னால் அம்சம். சரியா? ஃபீச்சர்ஸ்னால் சிறப்பு. இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் மீன்ஸ் என்னது, சிறப்பம்சங்கள்னு சொல்லலாம். சரியா? என்னென்ன சிறப்பம்சம்னா இவருடைய டெஃபினிஷனில் இருக்குது. என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதாவது ஃப்யூச்சருங்கிறது வேறு, ஃபீச்சருங்கிறது வேறு. ஃப்யூச்சர்னால் எதிர்காலம், FUTURE, ஃப்யூச்சர். சரியா? ஃபீச்சர்ஸுங்கிறது என்னது, சிறப்பம்சம். அம்சங்கள்னு சொல்லலாம், அந்த சிறப்பம்சங்கள்னு சொல்லலாம். சரியா? ஓகே, பாருமா, அடுத்தது இதில் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். எக்கனாமிக்ஸ் டஸ் நாட் treat wealth as the be all and end all of economic activities. Man promotes primarily welfare, not wealth அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அப்படி சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் வந்து இங்கே ஒரு ஃபீச்சர்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபீச்சர்ஸாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பொதுவாக வந்து எல்லா ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸுக்கும் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டுமா இருக்கிறது வெல்த்து தான் அப்படின்னு சொல்லி எக்கனாமிக்ஸில் சொல்லலை. சரியா? இவர் என்ன சொல்லியிருக்காரு, ஆல்ஃப்ரட் மார்ஷல் என்ன சொல்லியிருக்காரு அவருடைய டெஃபினிஷனில், எல்லா விதமான எக்கனாமிக் பொருளாதார ஆக்டிவிட்டீஸ். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸுங்கிறது என்னது, பொருளாதார நடவடிக்கைகள். எழுதி வச்சுக்கோங்க, மீனிங் புரியலைன்னா நான் சொல்கிறத எழுதி வச்சுக்கோங்க. எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸுங்கிறது பொருளாதார நடவடிக்கைகள். அதாவது மனிதனுடைய எல்லா பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் வெல்த்து தான் முதலும் முடிவுமாக இருக்குது அப்படின்னு சொல்லலை. மேன் ப்ரொமோட்ஸ் ப்ரைமர்லி வெல்ஃபேர், நாட் வெல்த். அதாவது மனிதன் வந்து முதல்ல அவனுடைய வெல்ஃபேரை தான் என்னது மேம்படுத்தணும்னு நினைக்கிறான். ப்ரமோட் பண்ணுறதுனா என்னது, மேம்படுத்துவது. சரியா? அவன் வந்து முக்கியமாக மேன் வந்து எதை ப்ரமோட் பண்ண விரும்புகிறான் அப்படின்னா வெல்ஃபேரை தான், நாட் வெல்த்து. செல்வத்தை வந்து தேடணும்னு நினைக்கிறத விட அவன் நல்லா இருக்கணும், நலமாக இருக்கணும். ஒரு மனிதன் வந்து வெல்ஃபேராக இருக்கிறான்னா என்ன, எப்படி சொல்லலாம், அவன் நோய் இல்லாமல் அவன் சந்தோஷமாக இருந்தால் தான் அவன் நலனோடு இருக்கிறான்னு சொல்ல முடியும். மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்புறமா ரொம்ப நல்ல ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் வாழ்கிறத கூட என்ன சொல்லலாம், நலன்னு சொல்லலாம். சரியா? அப்போ இவர் ஃபஸ்ட்டு ஃபீச்சர்ஸாக என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, மேன் ப்ரமோட்ஸ் ப்ரைமர்லி வெல்ஃபேர் and not wealth. Okay, the second point பாருங்கம்மா, the science of economics contains the concerns of ordinary people who are moved by love and not merely guided or directed by the desire to get maximum monetary benefit. அதாவது எக்கனாமிக்ஸில் சொல்லப்பட்டிருக்கிறது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஒரு சாதாரண மனிதனுடைய ஆக்டிவிட்டீஸை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது ஆல்ஃப்ரட் மார்ஷலை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எக்கனாமிக்ஸுங்கிறது ஒரு சாதாரண மனிதர், ஆர்டினரி மேனை பற்றி படிக்கக்கூடிய ஒரு இயல் தான் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? இந்த சாதாரண மனிதர்கள்லாம் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க, அன்புக்கு தான் கட்டுப்பட்டவங்களே தவிர பணத்தை பெறணும் அப்படின்னு அதை பார்த்து போகக்கூடியவங்க இல்லை அப்படிங்கிற ஒரு சிறப்பம்சத்தை இந்த டெஃபினிஷன் உடைய ஃபீச்சர்ஸாக சொல்லலாம். த சயின்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் கண்டெய்ன்ஸ் த concerns of ordinary people who moved by love and not merely guided or directed by the desire என்னது, ஆசை. சரியா? டிசைர் டு கெட் மேக்ஸிமம் மானிட்டரி பெனிஃபிட். அதாவது பணத்தை பெறக்கூடிய ஆசையில் அவங்க போகக்கூடியவங்க கிடையாது சாதாரண மனிதர்கள் அப்படின்னு. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், சிறப்பம்சம் என்னென்னா, இவங்க சாதாரண மனிதனை பற்றி தான் சொல்கிறது தான் பொருளியல் அப்படின்னு சொல்லி, எக்கனாமிக்ஸ்னு சொல்லி ஆல்ஃப்ரட் மார்ஷல் சொல்கிறது. சரியாம்மா? இப்போ தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். எக்கனாமிக்ஸ் இஸ் ஏ சோஷியல் சயின்ஸ். இட் ஸ்டடிஸ் பீப்புள் இன் த சொசைட்டி ஹூ இன்ஃப்ளூயன்ஸ் ஒன் அனதர். இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு நிறைய மீனிங் இருக்குது. இந்த இடத்துல நாம் என்ன எடுக்கலாம்னா, ஆதிக்கம் செலுத்துவது, டாமினேட் பண்ணுறது.
புரியுதா? அதாவது எக்கனாமிக்ஸுங்கிறது ஒரு சமூக அறிவியல் தான். இட்ஸ் அ சோஷியல் சயின்ஸ். இட் ஸ்டடீஸ் பீப்புள் இன் த சொசைட்டி ஹூ இன்ஃப்ளூயன்ஸ் ஒன் அனதர். இது எதை பற்றி படிக்கிறது? ஒரு சமுதாயத்தில் ஒருத்தர் வந்து மக்களில் ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்கு மேலே எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, எப்படி ஆதிக்கத்தை செலுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் பொருளியல், எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஆல்ஃப்ரட் மார்ஷலுடைய டெஃபினிஷன் மூலமாக நமக்கு தெரிய வருது. ஆக இந்த 3 பாயிண்ட்ஸ் இருக்குதுமா, இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. சரியா? சரி, அடுத்த பாருங்கம்மா, கிரிட்டிசிசம். என்னென்ன கிரிட்டிசிசம் இருக்குது? கிரிட்டிசிசம்னா என்னென்னு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? ஆடம் ஸ்மித் டெஃபினிஷன் பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்லையா? கிரிட்டிசிசம்னா என்ன, அதில் ஒரு டெஃபினிஷன் இருக்குதுன்னா அந்த டெஃபினிஷனில் என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, என்ன இக்னோர் பண்ண விஷயங்கள், புறக்கணிக்கப்பட்ட விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரியா? இப்போ பாருமா, இதில் வந்து 3 பாயிண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருமா, மார்ஷல் ரெகார்ட்ஸ் ஒன்லி மெட்டீரியல் திங்ஸ். He does not consider immaterial things such as the service of a doctor, a teacher and so on. They also promote people welfare. அதாவது இவர் வெல்ஃபேரை பற்றி சொல்லியிருக்காரு, அதே நேரத்தில் மெட்டீரியல் திங்ஸை பற்றி தான் சொல்லியிருக்காரு. அதாவது பொருள்சார் நலனை பற்றி தான் இவர் சொல்லியிருக்காரு தவிர இம்மெட்டீரியல் திங்ஸ் சொல்லக்கூடிய இம்மெட்டீரியல் திங்ஸ்னால் என்னது? பொருள் சாராத நலன்னு சொல்லலாம். மெட்டீரியல் திங்ஸ்னால் பொருள்சார் நலன். சரியா? இம்மெட்டீரியல் திங்ஸ்னால் பொருளை சாராத ஒரு வெல்ஃபேர். பொருளை சாராத வெல்ஃபேரை தரக்கூடியவங்க யாரெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்குது? டீச்சர்ஸ், டாக்டர்ஸ். இவங்களுடைய சர்வீஸ்லாம் வந்து இங்கே கன்சிடர் பண்ணலை. இவர் வந்து கன்சிடர் பண்ணலை. மார்ஷல் வந்து என்ன பண்ணலை? அவரால் சொல்லப்படலை. ஆனால் இவங்க கூட மக்களுடைய நலனை வந்து மேம்படுத்துகிறாங்க. அப்படி தானே? டீச்சர்ஸ் இருந்தால் தான் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். மருத்துவர் மூலமாக தான் ஒரு நோயற்ற வாழ்வை நாம் வாழ முடியும். அப்படி நோய் வந்தால் கூட அதை சரி செஞ்சு நாம் நல்லபடியாக வாழ முடியும். அப்படி தானே? அப்போ தே ஆல்சோ ப்ரொமோட் பீப்புள்ஸ் வெல்ஃபேர். அப்படி தானே? ஓகேம்மா. இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்கம்மா. இன் த தியரி ஆஃப் வேஜஸ் மார்ஷல் இக்னோர்ஸ் த அமௌண்ட் ஆஃப் மணி தட் கோஸ் ஆஸ் ரிவார்ட் ஃபார் த சர்வீஸ் ஆஃப் இம்மெட்டீரியல் சர்வீசஸ். ஃபஸ்ட்டு பாயிண்டில் அவர் என்ன சொல்லியிருந்தாங்க? மெட்டீரியல் திங்ஸை தான் அவர் கன்சிடர் பண்ணுறாரு, இம்மெட்டீரியல் திங்ஸை அவர் கன்சிடரே பண்ணலை அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது பாயிண்டில் பாருமா, அந்த தியரி ஆஃப் வேஜஸ்ன்னு சொல்லிட்டு மார்ஷலுடைய தியரி இருக்குது. அது நம்ம 6th லெசனில் வரும். அந்த மார்ஷலுடைய வேஜ் தியரின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். சரியா? அந்த தியரியில் கூட அவர் வந்து இந்த இம்மெட்டீரியல் சர்வீஸுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரிவார்டை பற்றி சொல்லவே இல்லை. ரிவார்டுன்னு இருக்கும்போது இங்கே நம்ம கூலின்னு எடுத்துக்கலாம். சரியா? அதாவது கூலி கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. வேஜ் தியரின்னு சொல்லும்போது அது கூலி கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. தியரி ஆஃப் வேஜஸ். அந்த தியரி ஆஃப் வேஜஸில் மார்ஷல் வந்து மணியை வந்து அதாவது அமௌண்ட் ஆஃப் மணி தட் கோஸ் ஆஸ் ரிவார்ட் ஃபார் த சர்வீஸ் ஆஃப் இம்மெட்டீரியல் திங்ஸ். இம்மெட்டீரியல் திங்ஸுக்கு அதாவது இம்மெட்டீரியல் சர்வீஸுக்கு பண்ணக்கூடியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரிவார்டை வந்து சொல்லாமல் விட்டுட்டாரு. இன்னும் சொல்லப்போனால் பொருள் சாராத பணிகளுக்கு வெகுமதியாக அளிக்கக்கூடிய அந்த பணத்தை பற்றி மார்ஷல் வந்து அவருடைய கூலி கோட்பாடு, அதாவது வேஜ் தியரியில் எதுவுமே சொல்லாமல் இக்னோர் பண்ணிட்டார். இக்னோர் பண்ணுறதுனா என்னது? புறக்கணித்துட்டார். சரியா? சரி, அடுத்தது பாருமா, தேர்ட் பாயிண்ட். மார்ஷல்ஸ் டெஃபினிஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர் பட் இட் இஸ் நாட் கிளியர்லி டிஃபைன்ட். Welfare varies from person to person, country to country and one period to another. Marshall clearly distinguishes between those things that are capable of promoting welfare of people and those things that are not. Things like liquor that are not capable of promoting welfare but command a price come under the purview of economics. அதாவதுமா மார்ஷலுடைய டெஃபினேஷன் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா வெல்ஃபேர் அப்படிங்கிற அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்குது. ஆனால் இது வந்து கிளியராக வந்து அதில் டிஃபைன் பண்ணப்படலை அவரால். வெல்ஃபேர் அப்படிங்கும்போது வெல்ஃபேர்னால் என்னது? நலன். அந்த நலன் அப்படிங்கிறது ஒரு பர்சனுக்கு இன்னொரு பர்சன் மாறுபடும். இப்போ ஒருத்தருக்கு ஹாட் வாட்டர் குடித்தா அவருக்கு வந்து நல்லது அப்படின்னு நினைப்பார். சரியா? இன்னொருத்தருக்கு வந்து ஹாட் வாட்டர் இப்போ குடிக்க முடியாது. அதாவது ஏதாவது டீத்தில் ப்ராப்ளம் இருக்கலாம். அப்படி ஏதாவது ப்ராப்ளம் உள்ளவங்க ஹாட் வாட்டரோ கோல்டு வாட்டரோ குடிக்க முடியாது. அதாவது ஒருத்தருக்கு அல்லது இப்படி சொல்லலாம்,
மெடிசின் அப்படிங்கும்போது ஒருத்தருக்கு வந்து நோய் இருந்தால் அவங்களுக்கு மட்டும்தானே மெடிசின் சாப்பிடுவாங்க, நோய் இல்லாதவங்களுக்கு மெடிசின் வந்து சாப்பிடணும்னு தேவையா? அப்போ மெடிசின்ங்கிறது எல்லாருக்குமே நல்லெண்ணெய் வந்து கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. நோய் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அதை வந்து அவங்க அதுலேருந்து ரெக்கவர் ஆக முடியும், அப்படி தானே? ரெக்கவர் அதுலேருந்து ஆக முடியும். நோய் இல்லாதவங்களுக்கு மெடிசின்ங்கிறது எந்த நல்லெண்ணையும் தராது, எந்த வெல்ஃபரையும் தராது, அப்படி தானே? அப்போ பர்சன் டு பர்சன் வந்து வெல்ஃபருங்கிறது மாறுது. அதே மாதிரி கண்ட்ரி டு கண்ட்ரியும் மாறும். இப்போ நம்ம நாட்டிலலாம் லிக்வர் அப்படி அதாவது மதுபானம்னு சொல்கிறத வந்து நம்ம வெல்ஃபர்னு சொல்ல மாட்டோம். ஆனால் இது ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தோன்னா அவங்க ஒரு ட்ரெடிஷ்னலாகவே அவங்க அதெல்லாம் பண்ணிட்டு வாங்க, அவங்களுக்கு அந்த ஹேபிட் இருக்குது. சரியா? அப்புறம் பாருமா, ஒன் பீரியட் டு அனதர், அதாவது வெல்ஃபேர் வேரிஸ் ஃப்ரம் ஒன் பீரியட் டு அனதர். ஒரு காலகட்டத்திலேருந்து இன்னொரு காலகட்டத்துக்கு ஒரு காலகட்டத்திலேருந்துக்கும் வேறு ஒரு காலகட்டத்துக்கும் அது வந்து சரியாக வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இப்போ மழை நேரத்தில் நம்ம சூடான காஃபி டீயை வந்து குடிக்கிறதுக்கு விரும்புவோம், அப்படி தானே? இதே நேரத்தில் மழை நேரத்தில் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட விரும்புவோமா? அப்போ வெல்ஃபருங்கிறது வந்து ஒரு காலகட்டத்துக்கும் இன்னொரு காலகட்டத்துக்கும் கூட வேறுபடக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு கான்செப்டை வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, கிளியராக வந்து டிஃபைன் பண்ணலை. மார்ஷல் clearly distinguishes between those things that are capable of promoting welfare of people and those things that are not. ஆனால் என்ன பண்ணியிருக்காருன்னா கிளியராக வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணியிருக்காரு. டிஸ்டிங்விஷ் பண்ணுற மீன்ஸ் வேறுபடுத்தி காமிச்சிருக்காரு. எதெல்லாம் வேறுபடுத்தி காமிச்சிருக்காரு, எந்தெந்த பொருட்கள் வந்து மனிதனுடைய நலனை வந்து ப்ரொமோட் பண்ணும், மேம்படுத்தும், எந்த பொருட்கள் பண்ணாது அப்படிங்கிறத மட்டும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, டிஸ்டிங்விஷ் பண்ணி காமிச்சிருக்காரு. திங்ஸ் லைக் லிக்யூர் தட் ஆர் நாட் கேப்பபிள் ஆஃப் ப்ரொமோட்டிங் வெல்ஃபேர். அப்படி தானே? லிக்யூருங்கிறது மதுபானங்கிறது நம்மளுடைய நலனை வந்து எந்த விதத்துலேயும் ப்ரொமோட் பண்ணாது, ஆனால் அது எந்த இதில் வருது, பட் கமாண்ட் எ ப்ரைஸ் கம் அண்டர் பர்வியூ ஆஃப் எக்கனாமிக்ஸ். அதாவது எக்கனாமிக்ஸில் வந்து மதுபானம் அப்படிங்கிறது ப்ரைஸை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது, அப்படி தானே? ப்ரைஸுன்னு சொல்லும்போது அதில் என்ன வருது, அந்த ப்ரைஸுன்னு சொல்லும்போது அது வந்து ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயமாக தான் வருது. மதுபான உற்பத்தி ப்ரொடக்ஷனுங்கிறது மனிதனுடைய நலனை வந்து எந்த விதத்துலையுமே மேம்படுத்தாது. ஆனாலும் முடிவு அப்படிங்கன்னு வரும்போது அதை வந்து ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை, கன்சப்ஷன் அப்படிங்கிற மாதிரி போகும்போது முடிவுகளை வந்து பொருளியல்ல, அதாவது எக்கனாமிக்ஸில் ரொம்ப ஒரு சரியாகிட்டு தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் இவருடைய கருத்தாக நம்ம சொல்லலாம். சரியா? பர்வியூ அப்படிங்கிறது எல்லை. சரியாம்மா? அதாவது எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற அந்த எல்லைக்குள்ளே தான் வருது, பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு எல்லைக்குள்ளே தான் இது வருது, லிக்யூர் ப்ரொடக்ஷனுங்கிறது. சரியா? சரி, அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஹவவர் welfare means happiness or comfortable living conditions of an individual or group of people. The welfare of an individual or nation is depend not only on the stock of wealth possessed but also on political, social and cultural activities of the nation. என்னதான் வெல்ஃபேர்னு சொல்லும்போது அது ஒரு சமுதாயமோ ஒரு மக்களோ மகிழ்ச்சியாகவோ அல்லது வசதியாகவோ வாழ்கிறது அப்படின்னு நம்ம சொன்னாலுமே ஒரு நாட்டுடைய வெல்ஃபேருங்கிறது எதை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா அவங்க வச்சுருக்கக்கூடிய வெல்த்தை வந்து அந்த ஸ்டாக் ஆஃப் வெல்த்தை பொசஸ் பண்ணலை. ஆனால் எதை பொறுத்து இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் மீன்ஸ் அரசியல், அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழல் எப்படி இருக்குது, சோஷியல் அண்ட் கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்குது, இதை பொறுத்து தான் நம்ம ஒரு நேஷன் வந்து வெல்ஃபேர் நேஷனாக அல்லது வெல்ஃபேர் இல்லாத நேஷனாக நம்ம சொல்ல முடியும். சரியா? தீஸ் ஆர் த கிரிட்டிசிசம் ஆஃப் த செகண்ட் டெஃபினேஷன் ஆஃப் ஆல்ஃப்ரட் மார்ஷல். Okay, the next one is scarcity definition of Lionel Robbins scarcity definition. The next one, students, நம்ம இந்த நெக்ஸ்ட்டு தியரியை நான் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.